தலைமுடியில் வைத்திருப்பது யாரு? அவர் எங்கள் இறையனாரு, அவரின் மகன் யாரு? அவர் எங்கள் முருகனாரு. அவரின் அடியாரு அவர் யாரு? அவர்தான் அகத்தியாரு. அன்று ஔவையாரு, நேற்று பாரதியாரு, இன்று இந்த மண்ணையும் மக்களையும் காப்பது யாரு? எங்க ஒன்றுபட்ட திருச்சி. யாரு இன்றைக்கு இந்த மலக்கோட்டை வாசல் நின்று நாம பேச்சு எழுப்புற முழக்கம், இந்த மலைக்கோட்டையில் இருந்து கேட்கிற சத்தம் செங்கோட்டையும் ஜார்ஜ் கோட்டையும் அசைத்து பார்க்க போகிறதை எழுதி வைத்துக் கொள்கிறேன். அற்புதமாக அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களே, நிர்வாகிகளே, பொதுமக்களே, திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் குடமுரட்டி அண்ணன் கரிகாலன் அவர்களே, திருச்சி மாநகர மாவட்டம் சந்திரா அவர்களே, திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகன்மோகன் அவர்களே, திருச்சி புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரவிசங்கர் அவர்களே, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் அவர்களே, மகளிரணி பொறுப்பாளர் துளசிமணி அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் சிறப்பாக பேசிய கழக கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் சொல்லக்கூடிய இந்த வேளையிலே சோகமா ஏன் தெரியுமா? காலையில இருந்து ஒரே போன் கால். நம் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேரு சென்னையில முறைப்படி அனுமதி வாங்கின இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு போன ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை கூட மனசாட்சி இல்லாம டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் திருப்பி 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 எல்லாம் நம்ம மேல பாசம். நான் நம்ம அண்ணன் போனா நீங்க தான் சொல்றது, நாங்க உங்களை ஒரு 7 கிலோமீட்டர் வாக்கிங் கூட்டு போவோம். பாசத்தோடு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி, மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம கூடியிருக்கோமா? அழகா சொன்னாரு சகோதரி, கட்சி பாகுபாடு வேறுபாடு தாண்டி மிக முக்கியமான நெருக்கடி. இதை எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், இது 3 பேருக்கு பாதிப்பு. விரல்விட்டு என்றவங்க எண்ணிக்கலாம். முதல்ல எல்லா தேர்தலிலும் பொதுவாக வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன பாதிப்பு உங்களுக்கு? இரண்டாவது, முதல் முறையாக வாக்களிக்க போகிற எங்களுடைய சிங்க குட்டிகள், சிங்க பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இவங்களுக்கு என்ன பாதிப்பு? மூன்றாவது, இந்த தமிழ்நாட்டை தளபதி நாடாக மாற்றுவதற்காக விமானம் ஏறி வரப்போகிற நம்முடைய என்ஆர்ஐ தமிழர்கள், நம்முடைய சிங்க கூட்டம், அவங்களுக்கு. அப்ப வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள், வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், இவங்க 3 பேருக்கு இப்ப ஆபத்து. என்ன ஆபத்து? இத்தனை நாளா நாம ஒரு வரைவு பெற்ற தேர்தல் ஆணையம் கொடுக்கும். 2024 அது கொடுத்தாங்க. 2 வருஷம் அதுல பெயர் நீக்கம் செய்வது, பெயரை சரி செய்வது எல்லாம் பண்ணாங்க. 2 வருஷம் அவனே பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாசம் வந்து பூரா கொட்டி அலினா பரோட்டாவை கஷ்டப்பட்டு பசங்க தான் சாப்பிடுவேன்னு எங்க அண்ணன் பரோட்டா சூரியாக ஒரு ஆணையம் மாறி இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க? போன எலெக்ஷன்ல 2021 ஓட்டு போட்டீங்க, 2024 ஓட்டு போட்டீங்க, இப்ப புதுசா அவங்க தூக்கிட்டு வராங்க. நீங்கள் 2002ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். அப்ப அதை ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப ஒரு வாடகை வீட்டுல இருந்திருப்போம், இப்ப வாடகை வீடு மாறி இருப்போம். அப்ப எங்க வீட்டுல தங்கச்சி இருந்திருக்கும், இப்ப கல்யாணம் ஆகி வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கிற அந்த புகுந்த வீட்டுக்கு போயிருக்கோம். அதை எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாதான் நான் ஒத்துக்குவேன். அடங்கப்பா, 25 வருஷம் நான் கோமால இருந்தீங்களாடா? 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. மாண்புமிகு மதிப்புமிகு அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அம்மா சொல்லி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஓட்டு போட போறது 6.25 கோடி. சற்றொப்ப இந்த 6.25 கோடி பேரையும் வீட்டுக்கே வந்து பாத்துருவாங்களாம். 1 மாசத்துல இழிச்சிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? ஒரே மாசத்துல டக்குனு பண்ணிடுவோம். யாரு பண்ண போறது? நம்முடைய தமிழ்நாடு அரசு கீழே வேலை பார்க்கக்கூடிய, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி பார்ப்பாங்க? வீட்டுக்கு வராங்க, நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க இல்லையா, கடை கடைக்கு போயிருப்பீங்க, வீட்டுல யாருமே இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரரை போட்டு அவர் எங்க, அவருக்கு இருக்காரான்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு? தெரியாது, இல்லாம அடி ஓட்டு போச்சு. நீங்க அந்த நேரத்துல அங்க இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் இல்ல. நீங்க ஆன்லைன்ல போய் பண்ணிக்கலாம்.
நேத்து ஆன்லைன்ல போய் பாக்குறேன், ஆன்லைன்ல வெப்சைட்டே ஓபன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா, சார் சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு சார். சர்வர் இல்ல சார், சர்வர் இல்லைன்னா இங்க டிராபிக் ஜாம் ஹோட்டலுக்கு வாங்க, தொழில்நுட்ப கோளாறு சார். அப்ப ஆன்லைனும் கஷ்டம். அப்ப ஏற்கனவே இருக்க வாக்காளர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, சிந்திக்கணும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் விடாதீங்க. பிஎல்ஓ அதிகாரிகள் 6.25 கோடி பேரை வீட்டுக்கே வந்து பார்த்து இருக்கட்டும். உங்க பிஎல்ஓ அதிகாரி யாருன்னு தாவேகா தன்னார்வலர்களும் நிர்வாகிகளும் சொல்லுவாங்க. போன போட்டு அந்த அம்மாவை நீங்க போய் பாருங்க. கூட அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது கேர்ஃபுல்லா கவனிங்க. அதிகாரி மாதிரியே கூட ஒருத்தர் வருவாரு. உத்து பாத்தீங்கன்னா மண்டைக்கு மேல உள்ள கொண்டையை மறைக்க மறந்த மாதிரி அவரு ஊபி. அப்ப ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, இந்த பிஎல்ஓ அதிகாரிகளை இன்ஃபுளுன்ஸ் செய்து யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சார்பா இருக்காங்களோ அவங்களினுடைய ஓட்டை இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலை நடக்கிறது. அதனால தயவு செய்து பெரியவங்க புரிஞ்சுக்கங்க, உங்க வாக்கை பாதுகாக்கணும். சும்மா இல்லமா, நம்ம வாக்கு நம்ம உயிர் மூச்சுக்கு சமம். நம்ம வாக்கு தான் நம்ம தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாத்த போகுது. நீங்க நாட்டை காப்பதும் வீட்டை காப்பதும் உங்க வாக்கை காப்பதும் ஒண்ணுதான். ஒண்ணு. இப்ப 2வது முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஏன் தெரியுமா? இந்த திமுக பாஜக எல்லா காக்கா எல்லாருக்கும் தாவேக்கா பத்து பயம். நீங்க தான்டா முதல் தலைமுறை வாக்காளர். மண்டையை பிச்சுக்கிறாங்க. கூட்டம் எப்படி வருது? அவங்க இத்தனை நாளா கூட்டத்தை எப்படி கூப்பிட்டாங்க? 250 250 250 300 300 300 கோட்டு 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 கோழி பிரியாணி கோழி பிரியாணி. இங்க எவ்வளவு ரேட்டு? ஒத்த பைசா கொடுக்காம எனக்காக கூடுற ஒரே கூட்டம் தலைமுறை. ஒரு கூட்டத்துல பாக்குறேன், நல்லா உட்கார்ந்துருந்தாங்க. என்ன பேசினாலும் கை தட்டினாங்க. அனைவருக்கும் வணக்கம் அந்த கட்சிக்காரன் அதுக்கும் கை தட்டாங்க. அதாவது அது கை தட்டாங்க. ஆக நாங்க அதுக்கும் கை தட்டாங்க. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, யாருப்பா அவங்க? அவங்களுக்கு எப்படி எல்லாம் புரியுது? அவங்களுக்கு எங்க புரியுது? துமாரா நாம் தியாக எல்லாம் நார்த் இந்தியன் உட்கார வச்சிருக்காங்க. அடப்பாங்க, அந்த ஆளை உட்கார வச்சுக்கிட்டு திருக்குறளிலே திருவாரூரிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ரோமாபுரியிலே, தம்பி உன் ரீல் அருந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ இன்னும் படம் காட்டிட்டு இருக்கியே. அப்ப நம்ம வாக்குரிமையை முதல் தலைமுறை வாக்காளர்கள் தயவு செய்து கவனமா செயல்படுங்க. பிஎல்ஓட்ட நீங்க கேளுங்க. 87ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவங்களா இருந்தா அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் காட்டணும், அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் காட்டணும். எத்தனை குக்கிராமங்கள்ல பர்த் சர்டிபிகேட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆன்லைன்ல போய் பதிவு பண்ணலாம். சரி, நம்ம பசங்கள்லயே கொஞ்சம் இந்த படிக்கிற வசதி இல்லாத பாமர வீட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு வரணும். ரேஷன் கார்டு ஆதாரமா சேர்த்துக்கிறது உச்ச நீதிமன்றத்தை போய் போராடி தான் இப்ப சேர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு நடந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாண்புமிகுகளும் ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க. அந்த கூடக்கூடிய இடத்துக்கு பேரு தமிழ்நாடு சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துல இந்த எஸ்ஐஆருக்கு எதிரா ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறா அப்படின்னு நான் எட்டி பாரு, கண்ணுக்கு எட்டி தூரம் வரைக்கும் அப்படி ஒரு தீர்மானம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று படம் எடுக்கக்கூடிய உளவுத்துறை மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஆளுங்கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றல சட்டமன்றத்தில். அப்ப முதல் தலைமுறை வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருங்க. 3வது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வேலை நிமித்தம் போயிருப்பீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு வந்து அப்படி வேதனையா இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அவங்க கழுத்துல இந்த ஸ்டாலின்ற தங்கை ஏறுவதற்காக காதூரமாக நரை என்ற வெள்ளி முளைத்த பின்பு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என் சொந்தங்களை, என் பந்தங்களை அரபு நாடுகளிலே கொட்டும் பணிகள் கொளுத்து வேலை பார்க்கக்கூடிய அந்த சொந்தங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தாங்க. உங்கள் வாக்கு இந்த 3 பேரும் உங்க வாக்கை எப்படி பாதுகாக்கணும்? எஸ்ஐஆர்ல இந்த வரைவு பட்டியல் வருகிற பொழுது உங்க ஓட்டு அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு நாம் அதை எளிமைப்படுத்தி பல்வேறு காணொளிகளை நாம வெளியிட்டிருக்கிறோம். யாரோ பேசினாங்க, யாரும் கண்டுக்கல. தலைவர்கள் பேசினாங்க, யாரும் கண்டுக்கல. மாண்புமிகுகள் பேசினாங்க, யாருக்கும் ஒண்ணும் புரியல. நேற்று ஒரே நாள்ல ட்விட்டர்ல இந்திய லெவல்ல தேசிய லெவல்ல நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆனது காரணம் வெற்றி தலைவர் தளபதி. அவர் பேசிய பிறகு ஒட்டுமொத்த ஊடகமும் பேசுது.